இங்கே நம்ம கேஎஸ்ஆர்டிசி, இங்கே நம்மளோட லெஜண்ட் டிஎன்எஸ்டிசிங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இந்த உச்சி வெயிலில் எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? லொக்கேஷன் தெரியுதா? எஸ், நம்ம காயங்குளத்தில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கே காயங்குளத்துலேருந்து ஒரு சூப்பரான தரமான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டுவர்ட்ஸ் தமிழ்நாடுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா இந்த கொல்லம் திருநெல்வேலி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதை விட ஸ்பெஷலாக ஒரு ரூட் இருக்காப்புல. நம்ம காயங்குளத்துலேருந்து தென்காசி அந்த வண்டி தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயங்குளம் பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுவுமே ப்ராப்பராக இல்லைங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பயங்கரமாக வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ பயங்கரம் ஊற்றுதுங்க. ஐயோ, இருங்க உள்ளே போகிறேன். இப்போ எவ்வளோ பரவாயில்லைங்க. ஐயோ, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2:30 இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டு தரமான ஜேர்னி அப்கமிங்கில் இருக்குங்க. அநியாயத்துக்கு வெயில் பொழக்குதுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆலப்புழா வந்திருப்போம். ஒரு தரமான ஜேர்னி, செம சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தொடர்ந்து இதுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. S19 BS6 தாங்க போட்டிருக்காங்க. தமிழ்லேயே காயங்களா அதே முன்னாடி காட்டுறேங்க. தென்காசின்னு தமிழில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. போட்டிருக்காத்திங்களா, தென்காசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் KS 640 KL 15A3090ங்க. இதான் வண்டி நம்பரு. வண்டி போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கேருந்து அடூர் போயிட்டு அடூர் புனலூர் தென்மலா செங்கோட்டை அந்த வழியாக நம்ம போவோங்க. ஸோ பார்ப்போம். ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியாக தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த ஃபாஸ்ட் பேசஞ்சராக தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ கரண்ட்லி தாங்க சேஞ்ச் பண்ணாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் நிற்கிற கூட இடம் இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க வெயிலில். எல்லாம் குருவி எங்கே நகல் கிடைக்குதோ போய் நிற்கிறாங்க. நம்ம வண்டி வந்து நிப்பாட்டின உடனே சில பேர் ஏறின உடனே வண்டி டைமிங் கேட்டாங்க. நான் 2:30 சொன்னே எல்லாம் வேறு பஸ் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால நிற்க கூட முடியல. ஏதோ ஒரு வண்டியிலாம் ஏறி உட்காரலாம் நினச்சாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாதாங்க கொஞ்சம் பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த குறுகிய இடத்துல சில பேர்த்துக்கு சீட் இருக்குது. முக்கால்வாசி பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த சம்மர் டைமாக செய்வாங்க. கொஞ்சம் வின்டர் சீசன் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும்போது செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ வெயில் பட்டையை கிளப்புது. இப்போ செஞ்சிங்கன்னா மக்களுக்கும் ஒரு சிரமம், உங்களுக்கும் சிரமம். இப்போ டிரைவர் கண்டக்டர் நிப்பாட்டிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. ட்ரிவாண்டம் மானத்தவாடிங்க அந்த வண்டி தான். நைட் ஆயிருங்க போய் சேர்றக்கு வண்டி. அண்ட் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நமக்கும் இந்த காயங்குளத்துக்கும் ரொம்ப கனெக்ஷனுங்க. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த KSRTC லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்த வண்டி நம்ம கோயம்புத்தூர் காயங்குளம் தாங்க. அந்த வண்டிக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டு. அண்ட் காயங்குளம் டிப்போவில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இந்த காயங்குளம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்டிங்க. ஸோ அதனால தாங்க நம்ம கோட்டயம் திருநெல்வேலி கூட எடுக்காமல் நம்ம காயங்குளம் தென்காசி எடுக்கிறேங்க. கூடிய விரைவில் நம்ம கோட்டயம் திருநெல்வேலி எடுப்போங்க. இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே USB டைப்பில் தாங்க ப்ளக் பாயிண்ட்ஸ் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா C டைப்புங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஹெல்ப்பெல்லாம் SOS தான் வச்சுருந்தாங்க. இப்போ எதுவும் அமுக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. குட்டுங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த டிவி பார்த்து இல்லைங்க. எல்லா வண்டியும் பார்க்குறேன், ஆனால் டிவி போட மாட்டுறாங்க. அண்ட் இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா இருக்குங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லா KSRTC போர்டில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் போடுறாங்க. நம்ம வண்டியில் எப்படிங்க போட்டிருக்கு? காயங்குளம், இங்கிலீஷு, மலையாளம், தமிழ். அதே மாதிரி அந்த எர்ணாகுளத்து வண்டியிலையும் போட்டிருக்காங்க. நல்ல விஷயங்க இதெல்லாம்.
ஷார்ப் 2:30க்கு நம்ம கிளம்பியாச்சுங்க காயங்குளத்துலேருந்து. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே கண்டக்டர் நான் கால் பண்ணி வண்டிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வண்டியில் தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டேன். சரிப்பா சரி பண்ணிட்டாரு. ஒரு கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் ஜேர்னியாக தாங்க இருக்க போகுது. நமக்கு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நம்ம தென்காசியில் 6:15க்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. போகிற வழி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இங்கேருந்து அடூர் போயிட்டு புனலூர், தென்மலா, அங்கேருந்து செங்கோட்டையிலேருந்து நம்ம தென்காசி போவாங்க. புனலூர், மாவேலிக்கரா அதெல்லாமே இந்த வழியாக தாங்க போகணும். சொப்னா சில்க்ஸ் காயங்குளம். ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா எங்களோட டீலருங்க, எங்களோட கஸ்டமர். திடீர்னு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. கரெக்டாக நம்ம காயங்குளத்துலேருந்து தென்காசிக்கு 120 கிலோமீட்டர் வருதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அடூர் தாங்க. நீங்கள் காயங்குளம் ஜங்ஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரங்க. நானே ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போனேங்க. இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிக்கலாங்க. ஒரு லோக்கல் பஸ் இருந்துச்சுன்னா இங்கே இறங்கினீங்கன்னா நடந்து போனீங்கன்னா ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டது என்னென்னா, செங்கோட்டை, தென்மலை அங்கெல்லாம் பயங்கர மழை வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இங்கே க்ராஸ் பண்ணும்போது கிளைமேட் வந்து சேஞ்சஸ் இருக்குது. மழை வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக அமையுங்க ஜேர்னி. எஸ், நான் சொல்லி வாயமுள்ள மழை தூருதுங்க. இப்போ லெஃப்டில் ஒரு ரோடு டைவர்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அது வந்து செங்கனூர் போகிறதுங்க. இந்த ரோடு தாங்க. ஷார்ப்பாக 2:50க்கு சாலமூடு வந்தாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக போன அடூருக்கு. ஷார்ப்பாக 3:15க்கு அடூர் வந்தாச்சுங்க. இங்கே மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ப்ளஸ் வரக்கூடிய லெஃப்டில் திரும்பினோம்னா சபரிமலை போகலாங்க. பத்தனம்திட்டாலேருந்து மேலே ஏறினோம்னா சபரிமலைங்க, 81 கிலோமீட்ரு. வண்டி ஸ்பீடு வேறு மாதிரிங்க.
இப்படியே போனோம்னா நம்ம சபரிமலை போகலாங்க. பத்தனந்திட்டா போய் இப்போ நம்ம டைவர்ட் ஆகிடுச்சுங்க புனலூருக்கு. பத்தனாபுரம் பக்கம் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 3:40க்கு நம்ம பத்தனாபுரங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா புனலூர் வண்டி நிற்கிதுங்க. பாலக்காடு புனலூர்னு நினைக்கிறேங்க. அது போனக்கப்புறம் தான் விடுவாங்களா இல்லை நம்ம போயிடலாமா? நம்ம போயிடுவோங்க. அதுவும் கிளம்பிடுச்சு. ஆனால் அது சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அங்கே வரும் நம்ம அளப்புல வண்டி வருதுங்க. சரி, கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறோங்க. கொஞ்சம் குட்டியோன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில். கரெக்டாக நம்ம தூத்துக்குடி அளப்பலாவும் இந்த டைமுக்கு தாங்க வருவாங்க, 3:45க்கு. பரவாயில்லைங்க, இந்த சம்மருக்கு இவ்வளோ தண்ணி வருதுன்னா பரவாயில்ல தானுங்க. ஷார்ப் 4 மணிக்கு புனலூர் வந்தாச்சுங்க. இங்கே புனலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ட்ரிவாண்டம் பீச் ஆயிடலாங்க. போட்டுருக்கு பார்த்தீங்களா?
எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியே தெரியுது பாருங்கள். தென்காசி, அடூர், பத்தனாபுரம், புனலூர், தென்மலா, செங்கோட்டை, தென்காசிங்க. ஸோ ஆரியங்காவு போய் அப்புறம் செங்கோட்டை போவாங்க. இருங்க, ஒரு நம்மால் வராரு பாருங்க. கொல்லம் ஃபாஸ்ட் பேசஞ்சர். மதுரை கொல்லமாக எனக்கு டவுட்டாக இருக்குங்க. மதுரை கொல்லம் இல்லைன்னு நினைக்கிறேன். மதுரை கொல்லம் வந்து மதுரை கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது நம்ம திருநெல்வேலி வண்டி, வந்தால் தான் தெரியும். சேனா என்னன்னு தெரியலைங்க. அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலி அந்த சைடு எதுவும் போட்டிருந்துச்சு. ஒரு காஃபி அடி வாட்டர் பாட்டில் வாங்கணுங்க. தண்ணி சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடலாங்களா? அண்ட் மக்களே, இப்போ வந்து நம்ம வண்டியோட சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்க. ஒரு நாளைக்கு 2 சிங்கிள் அடிக்கிறாங்க. நம்ம காயங்குளத்தில் 6 மணிக்கு எடுத்து தென்காசி ரீச் பண்ணிட்டு மறுபடியும் காயங்குளம் 2 மணிக்கு வந்துட்டு 2:30க்கு எடுத்து நம்ம தென்காசி வந்து கரெக்டாக 6:15க்கு போயிட்டு 6:40க்கு எடுத்து நம்ம காயங்குளம் பார்த்திங்கன்னா 10 o'clock வர மாதிரி ஷெடியூலுங்க. மொத்த பயண கட்டணம்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம காயங்குளத்துலேருந்து தென்காசிக்கு 147 ரூபா வருதுங்க. ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் ஒரு 10 ரூபா. 157 ரூபாவில் ஒரு சூப்பரான தரமான பயணம். நம்ம காயங்குளத்துலேருந்து தென்காசி போயிடலாங்க. எஸ், புனலூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து 4 மணிக்கு வந்தாங்க. ரெகுலர் ஷெடியூல் பார்த்திங்கன்னா 4:15 கிளம்புனுங்க. ஒரு 15 நிமிஷம் பிரேக்குங்க. ஸோ நீ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்மலா தாங்க. தென்காசிலேருந்து கொல்லத்துக்கு நிறைய சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க போலங்க. இதோ செகண்ட் பஸ் பார்க்குறது. இந்த லைனை மெயினாக ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா புனலூர்லேருந்து தென்மலா, செங்கோட்டை ஸ்டெக்ஸ் தாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய லைனுங்க. ஸோ இதுக்கப்புறம் தாங்க ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம்.
ஷார்ப்பாக தென்மலா பார்த்தீங்கன்னா 4:55 வந்துருக்கோங்க. சாப்பிடா எதிர்பார்த்துட்டு அந்த பிரிட்ஜ் வரப்போகுதுங்க. மேலே ட்ரெயின் போகிற பிரிட்ஜு, கீழே ரோடு அது வரப்போகுதுங்க. நம்ம பிரதர் வந்து சூப்பராக வண்டி ஓட்டுறாருங்க. வண்டி பறக்குதுங்க. போன வாட்டி நம்ம தூத்துக்குடி அளப்பில் நடக்கும்போது கரெக்டாக இதை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்துச்சுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. சாரியங்காவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 வந்திருக்காங்க. எஸ், தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆச்சுங்க. നോക്ക് വരുത്തോന്നുമില്ല. വരവ് കണ്ടില്ല. നല്ല പഠിക്കാതെ നിൽക്കില്ല. செங்கோட்டைக்கு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம தென்காசிக்கு 19 கிலோமீட்டர் இருக்குங்க. பிஃபோர்
செங்கோட்டை மாதிரி ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தூத்துக்குடி 125 கிலோமீட்டர். പത്ത് മിനിറ്റ് ഉണ്ട്. ചായ കുടിക്കണോ? ചായ കുടിക്കണം. 10 മിനിറ്റ്. ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த லெஜெண்டை தாங்க நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லிட்டுருக்கீங்க. சரிங்க, ரிவர்ஸ் வருவார் பாருங்க. மதுரை கொல்லம் எவ்வளோ கமெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க? நம்ம அண்ணா பெர்மிஷன் கேட்டு போகிறோம், நாங்கள் போய்க்கிறோம்ப்பா அப்புறம் எடுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், குதிரையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ரேமை பாருங்க, இதை தாங்க தமிழில் வைக்க போகிறேன். இங்கே நம்ம கேஎஸ்ஆர்டிசி, இங்கே நம்மளோட லெஜண்ட் டிஎன்எஸ்டிசிங்க. எல்லாத்துக்கும் இங்கே அஃபிஷியல் போர்டு இருக்குங்க. இது பத்தனம்திட்டா டு தென்காசி வண்டிங்க. எஸ், நம்மளோட கண்டக்டர் அண்ணா செம வைப்பாக இருக்காருங்க. ஆனால் இதே பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணாங்க. ஒரு சூப்பராக நம்ம தென்காசிக்கிட்டே வந்தாச்சுங்க. அருமையான பயணம் சூப்பராக அமைய முடிய போகுதுங்க. செங்கோட்டை எஸ்சிடிசிட்டி போங்க. രാവിലെ എങ്ങനെ അതിൻ്റെ തിരക്കിൽ പിന്നെ വിളിക്കാന്നേ. ഓക്കെ 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 ശരിയാണ്. ആളിറക്കിയേക്കണേണ്ണ, ആളിറക്കിയതേ ഇങ്ങോട്ടെ. ഓക്കെ, വരുമോ? താങ്ക് യു സോ മച്ച് ചേട്ടാ. താങ്ക് യു. ഓക്കെ ചേട്ടാ. ഓക്കെ. செங்கோட்டையில் இறங்கினதுக்கா? ஓகே ஏட்டா, ஓகே ஏட்டா. செங்கோட்டையில் இறங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நீ அப்கமிங் ஜேர்னியில் பார்ப்பீங்க, இல்லை ஒரு வேளை பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ செங்கோட்டையில் இறங்கியாச்சுங்க. ஷார்ப்பாக 5:50க்கெலாம் வந்தாச்சுங்க. அந்த பிரேக் விட்டும் 5:50க்கு வந்திருக்காங்க. எஸ், ஃபைனலாக ஒரு அருமையான இன்டர்ஸ்டேட் பயணம் முடிச்சாச்சு. செங்கோட்டை வந்தாச்சுங்க. பின்னாடி 2 வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் அடுத்த பயணமாக இருக்க போகுது. ஸோ கெஸ் பண்ணுங்கள், நான் முன்னாடியே போட்டேனான்னு தெரில. ஒருவேளை இந்த வண்டி போடலன்னா இதுக்கு அடுத்தபடியாக தான் பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான லாங்கஸ்ட் டிஎன்எஸ்டிசி சிபிங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ டாடா.